உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி. ஆமென். சோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில், இந்த 9வது மாதத்தில், செப்டம்பர் மாதத்தில், இந்த முதல் தேதியில் உங்களை இந்த ஒளிப்பதி மூலமாக உங்களை காண்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவருடைய மகிமை உங்கள் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்பட போவதுக்காக சோதரம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் விசேஷமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆண்டவர் சொல்லுகிற இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான செய்தியாக வார்த்தைகள் உண்டு. சோதரம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்குன்னு இந்த மாதத்துக்குரிய வார்த்தைகளை எப்பொழுதும் இந்த பூமியில் வாழுவதற்காக, இந்த பூமியில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம ஜீவியத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் உயிர்ப்பிக்கும்படியாக, நம்மளை இன்னும் புதுப்பிக்கப்படும்படியாக வேதம் சொல்லப்பட்டது போல யோவானில் 6வது அதிகாரம் 63வது வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது சோதரம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது சோதரம். ஆமாம் சோதரம். பரிசுத்த ஆவியானவங்களா வாழ்வில் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் சோதரம். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் சோதரம். ஆமாம், இந்த நாளில் உங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியை உயிர்ப்பிப்பார். மரணத்தை ஜெயித்து எழுந்த அந்த பரலோக பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் மரித்து போன சரீரத்தை கூட இயேசு லாசரே வா என்று அழைத்தார். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடனே செத்து போன பிரேதம், நாறுன அந்த பிரேதம் உயிரோடு எழும்பி வந்தது. சோத்திரம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை, சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கப்படுகிற போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுக்கப்படுகிற போது, கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் புதுப்பித்து ஒரு புதிய மனுஷனாக, புதிய சிருஷ்டியாக உங்களை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமாம், அவரால் எல்லாம் ஆகும். அவரால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மனுஷனாலே ஆகாத காரியங்கள்லாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். சோத்திரம். ஆவியானவராலே ஆகும். சோத்திரம். பரிசுத்த ஆவினாலே ஆகும். ஆமாம் சோத்திரம். அவரால் எல்லாம் ஆகும். சோத்திரம். ஆமாம். ஆமேன். சோத்திரம். வேதம் சொல்லப்பட்டது போல, பரிசுத்த வேதம் சொல்லப்பட்டது. ஆமேன். அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த பரம தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் செவி கொடுங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. அப்படியா இருக்கப்படுகிற போது உங்கள் ஜீவியம், உங்களுடைய வாழ்வு, நீங்கள் செய்கிற பணி ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை மேன்மையாக புதுப்பித்து வைப்பார். அது மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகளை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார். எதெல்லாம் செத்து